ஒரு கார் டெலிவரி வீடியோவில் இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸா? நீ வாங்க போகிறது ஒரே ஒரு கார் தானையா? அதுக்கு 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு இத்தனை காரை நீ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டா, கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். ஸ்கோடா, மஹிந்திரா, 3XO இத்தனை கார்களையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இதுலேயே பெஸ்ட்டானது பலினோ தான், அதனால தான் நான் இந்த காரை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெகுலராக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம ஹேட்ச்பேக் எடுக்கிறதா இருந்தால் 7 லட்சத்துலேருந்து 8.5 லட்சம் தான். அதே வந்து இந்த மாதிரி சப்காம்பேக்ட் எஸ்யூவி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 9.5 லட்சம் வரைக்கும் நம்மளோட பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் நம்மளோட பட்ஜெட்ன்றதை தெளிவாக சொல்லிட்டோம் முதல் வீடியோலேயே. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் வென்யூ HX2 புக் பண்ணியிருந்தோம். ஸோ வென்யூ HX2 புக் பண்ணியிருந்தப்போ அதோட காம்படிட்டர் கார்களான 3XO, நெக்ஸான், கைலாக் இந்த கார்கள் எல்லாமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவுமே எடுத்திருந்தோம். நம்மளோட ஷார்ட் லிஸ்ட்டில் இருந்த கார்களில் முதல் கார் வந்து வென்யூ HX2. 6 மாதமாக வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசியில் இந்த கார் வந்து மேனுஃபேக்சரிங்கே இல்லை, ஸோ அடுத்த வேரியன்ட் மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து மஹிந்திராவோட 3XOவில் MX1, ஸ்கோடா கைலாக்ல கிளாசிக், இந்த ரெண்டையும் நம்ம அப்ரோச் பண்ணோம். மஹிந்திரா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க MX1 வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. கைலாக் வந்து கிளாசிக் காருக்கான வெயிட்டிங் பீரியடு ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆல்ட்ராஸ் கார் நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஆல்ட்ராஸ் கார்லையும் 2 டைம் PDI செக் பண்ணி 2 டைமே அந்த காரில் நிறைய பிரச்சனைகள், பெயிண்ட் இஷ்யூஸ் முதல் கொண்டு ஸ்க்ராட்சு, டென்ட்டுன்னு பல பிரச்சனைகள் இருந்தது. கடைசியாக நம்மளோட ஆப்ஷனில் இருந்தது அமேஸ் ஆர் பலினோ, 2 தான். ஓகேவா? இந்த அமேஸ்மே பேஸ் வேரியண்ட்டுக்கு வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருந்தாங்க. பலினோ வந்து எங்களுக்கு ரெடியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ஃபேமிலியிலையுமே அமேஸா பலினோவான்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பலினோ தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த காரணத்தினால தான் நம்மளோட ஷார்ட் லிஸ்ட்டில் கடைசியாக இருந்த காரான பலினோவை நம்ம எடுத்திருந்தோம். 6 மாதமாக அலக்கழிச்சு நமக்கான கார் என்னவோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அந்த ஷார்ட்ஸே நான் போட்டிருந்தேன். இத்தனை கார் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, இந்த ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் 25 கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலை. இது வந்து வீடியோவுக்காக 25 கார்னு சொன்னது. நான் அதுக்கும் அதிகமான கார்களை தான் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார் நான் வாங்கலைன்றக்காக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது இல்லை. ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் எந்த ஒரு புது கார் வந்தாலும் ஷோரூமில் பெர்மிஷன் கேட்டு அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் நான் போய் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அது எப்படி இருக்குது என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டு தான் வருவேன். இந்த கார்களை ஓட்டி பார்க்குறது அப்படின்றது என்னோடய ஹேபிட். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை விட்டு தெலுங்க. ஆனால் பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, நீங்கள் கார் எடுத்தது வந்து எங்கள் ஃபேமிலியில் நாங்களே எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு. அது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒய்ஃப், அம்மா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்கல.